ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறாரு, அதை கேதர் பண்ணுறேன், அதை போய் பார்க்குறேன், அது கோல்டான்னு பார்க்குறேன். ஆமாம் அது கோல்டு, அது லேண்ட் ஆகட்டும் ஏதாவது போடுறா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போடுறேன். அவ்வளோதான். அதுலேருந்து மாசமான ரெண்ட்டாக வரப்போகுது. ஆனா இவர் வந்து இப்போ சம்பாதிச்சுட்டு பேசல, இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாததான் பேசுறாரு. ரெண்ட் அதனால வந்து ரெண்ட் இல்லாமல் இருந்துச்சு, அது இப்போ ரெண்ட் ஆக போகுது. அதை ஒருத்தர் பை பண்ணிக்கினாங்கன்னா 20 லட்சம் வரப்போகுது. நான் போட்ட அமௌண்ட்டில் பாதி எனக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்களே பார்த்துக்கோ விஷுவலாக எப்படி இருக்கு. அதை வந்து நான் என்ன சொன்னேன், ப்ரோ அவர்கிட்ட நம்ம 20 லட்சம் கொடுத்து வாங்கினாலுமே நம்மளுக்கு அது 50 லட்சம் லாபம். ஆனா அவர் நம்ம கிட்ட வாங்கினா 20 லட்சம் நம்மளுக்கு லாபம். எப்படி பார்த்தாலும் லாபம். இடிச்சு கட்டலாமான்னு சொன்னேன், அதை உங்ககிட்ட கேட்டேன். அந்த மாதிரி தான். சரி, ஃபுல்லா கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ப்ரோ, அது ஏன் சொல்றேன்னா, இப்போ வந்து நீங்க காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு ஒரு சம்பாதிக்கிறதுக்கோசம் டப டபன்னு ஓடுவீங்க. கரெக்ட். பிஃபோர் மேரேஜ் பல்லு வளர்க்குறோமோ இல்லையோ பணம்னு ஓடுவோம். அது இயல்பு. பணம் வாங்கிட்டு வந்து பல்லு வளர்க்கனா வளர்க்க முடியாதா, பிரஷ் பண்ண முடியாதா, மூஞ்சிகளும் எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த ஒர்க்கு போகணும். ஏன்னா இன்னைக்கு காம்படேட்டர் ஜாஸ்தியாக, நம்ம போய் ஒரு வேலையை முடிக்கலாம், இன்னொருத்தவங்க முடிக்க ரெடியாகிறான். ₹1 கம்மியா முடிக்கிறது கூட. அப்போ நம்ம அது ஓடுவோம். இதே ஒரு கமிட்மெண்ட்டே மேரேஜ் லைஃப்ல இருக்கும்போது நீங்க சொல்லாம ஒருத்தர்கிட்ட இருந்து டக்குன்னு 6 மணிக்கு உங்களால போக முடியாது. நைட்டு சொல்லாமலாம் 12 மணிக்கு போக முடியாது. இதுதான் சொல்றேன். எந்த ரிஸ்கா இருந்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி எடுத்துருங்க.